விதைகள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து விதைகள்லாம் ஊனிடலாம். 2 நாள் மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் மழையே பெய்யவே இல்லை. இது வந்து புடலங்காய் விதை. புடலங்காய் விதை 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா, 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை, இது 10 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சொரக்காய் விதை. இது வந்து செடி அவரை தான், கொடி அவரில். இது வந்து புடலங்காய். இது வந்து சொரக்காய் விதை. ஓகே, அவ்வளோதான். சொரக்காய், புடலங்காய். இது சொரக்காய், புடலங்காய், முள்ளங்கி. அடுத்து வந்து செடி அவரை, பீக்கங்காய். இது பீக்கங்காய் தானேம்மா? விதைகள்லாம் இனிமேல் நம்ம ஊனி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து புடலங்காயும் செடி அவரையும் நம்ம 2 குழியாக ஊனி வச்சுட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல அவரைக்காயை ஊனிக்கலாம். மண்ணுளி பூச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம இப்போ அவரைக்காயை அதுலேயே நம்ம ஊனிக்கலாம். 2 அவரை. இங்கே ஒரு குழி அவரைக்காயை போட்டுக்கலாம். இவத்த ஒரு குழி போட்டாச்சு. இதையும் மண்ணை தள்ளிக்கலாம். அப்படியே லைட்டாக மண்ணை மூடினா போதும். அப்படியே மண்ணை மூடிக்கலாம். அடுத்தது வந்து புடலங்காயை நம்ம உணக்கணுமே எடுத்தாச்சு. இது 2 குழி போட்டுக்கலாம். இங்கே வந்து 2, 1, 2. அடுத்ததான் இங்கிட்டு 1, அதுக்கு பக்கத்தில் 1, 2. இப்போது மண்ணை தள்ளிடலாம். இதை வந்து மண்ணை போட்டு மூடிடலாம். மூடிட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ஓகே, அவ்வளோதான், முடியாச்சு. இப்போ புடலங்காயும் அவரைக்காயும் போட்டிருக்கோம். முள்ளங்கிக்கு நம்ம குழியை போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் எப்படி குழி போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ குச்சை வச்சு இதை பாருங்கள், இப்படி குச்சி இருக்கா, அந்த குச்சை வச்சு அப்படியே ஒரு ஆட்டி விட்டோம்னா போதும். எப்படி குச்சி வச்சுருக்கோமா, நல்லா ஒரு அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு. அவ்வளோதான். இது மாதிரி குழி நம்ம போட்டுக்கலாம். முள்ளங்கி குழி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி விதையை வச்சுக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி விதைகளை விதைச்சிடலாம். ஒரு குழிக்கும் இது வந்து ஓகே. அது வந்து எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். குழிக்கு குழி ஒவ்வொன்று பிஞ்சு விதையாக இருந்தால் முளைக்காதுல்ல. பிஞ்சு விதைனா முளைக்காது. அதனால தான் நம்ம 3-4 விதை போட்டுக்கிறோம் ஒரு குழிக்கு. ஒரு 4 போட்டோம் அப்படின்னா 1 இல்லைனாலும் 1 முளைச்சி வரும். அப்படின்றதுனால தான் அப்படியே ஒரு குழியாக நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஒரு 4 எல்லா குழியிலையும் முள்ளங்கி விதையை நம்ம விதைச்சிட்டோம். இப்போ குழியெல்லாம் அப்படியே மண்ணை வச்சு அப்படியே லைட்டாக மூடிடலாம். அவ்வளோதான், மேலால் அப்படியே மூடி விட்டால் போதும். எல்லா குழிகளையும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், குழியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எல்லா விதைகளையும் ஊனியாச்சு. ஊனி தண்ணியே நம்ம எல்லாத்துக்கும் தெளித்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் எத்தனை நாளில் துளுத்து வருது அப்படின்றத பார்ப்போம். பாவக்காய் கொடி வந்து போட்டிருந்தோம். ஆடி மாதத்துலேயே போட்டாச்சு, ஆடி ஃபஸ்ட்டுலேயே. அதனால் பாவக்காய் வந்து நல்லா துளுத்து கொடி ஓடி இருக்குது பாருங்கள். எல்லாம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா? பாவக்காய் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஒரு இடமா பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஆடியிலேயே போட்டாச்சு. அப்படியே பிஞ்சு இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் வந்து மற்ற விதைகள்லாம் ஊனி இருக்கும். இது எவ்வளோ நாள் ஆகுது இந்த துளுக்கிறதுக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் முல்லைப்பூ செடி. இப்போ தான் மழை பெய்யும், அப்படியே துளுத்து வந்துட்டுருக்கு இந்த பக்கம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.